ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாகற்காயோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகற்காய் இந்த பெயரை சொன்ன உடனே எல்லாருக்குமே குமட்டல் தான் வரும். சில பேருக்கு ரொம்ப கசப்பு தன்மையாக வந்து போகும். பெரியவர்களுக்கே இந்த பாகற்காய் பிடிக்காது. குழந்தைங்களை பற்றி சொல்லணுன்னா சுத்தமாகவே பிடிக்காது. குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்பவும் சிரமப்படுவோம் இந்த பாகற்காயை. வாங்க இதோட வலிமைகளை பற்றி பார்க்கலாம். ப்ரொக்கோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இதில் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் தான் நம்ம உடலுக்கு விட்டமின் ஏவாக மாற்றப்படுது. இது நமது கண், தோல் போன்றவற்றுக்கு நல்லது செய்யுது. பசலக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு கால்சியம் இதில் இருக்குது. இது நமது எலும்புக்கும் பல் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்கு வகிக்குது. வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக பொட்டாசியம் இருக்குது. இது நமக்கு தசை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதயம் போன்றவற்றுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் சாரண்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும். இதேபோல் பாலிபெப்டைடு பி என்ற இன்சுலினும் பாகற்காயில் இருக்குது. இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சுலின் மேம்பட உதவுது. இது கலோரி குறைவான ஒரு உணவு. இதில் விட்டமின் B1, B2, B3, C, மக்னீசியம், ஃபோலேட், ஜிங்க், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், ஃபைபர் போன்ற உடலுக்கு நன்மை தரும் பல சத்துக்கள் இதில் இருக்குது. இது இறப்பை பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. பாகற்காயை நீங்கள் ஜூஸ் ஆக்கி நீங்கள் குடிச்சிட்டு வரதுனால குடலில் உருவாகும் புழுக்கள், ஒட்டுண்ணிகளை கொல்ல உதவுது. ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாகற்காய் போக்குது. இதன் விதைகள் இதய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்குது. தேவையற்ற கொழுப்புகளை எரித்து இதய தமனி அடைப்பு ஏற்படுவதிலிருந்து நம்ம காப்பாற்றுது. புற்றுநோய், லூக்கிமியா, இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் நம்மளை தடுக்குது. இதன் சாற்றை எலுமிச்சை சாறில் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் 6 மாத காலம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முகப்பரு பிரச்சனை நீங்கும். தோல் பிரச்சனைகளான சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை, அலர்ஜி போன்றவற்றுக்கு இது நல்ல தீர்வாக இருக்குது. இதன் சாற்றை தயிரில் கலந்து தலையில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி விட வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா முடிய பளபளப்பாக மாறும். இதன் சாற்றுடன் வாழைப்பழத்தை அரைத்து தலையில் தேய்த்தால் தலை அரிப்பு நீங்கிவிடும். பாகற்காய் சாரோடு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பேஸ்ட் போல் செய்து தலையில் நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுவது ரொம்பவும் குறைஞ்சி போயிடும். பாகற்காயில் 80லேருந்து 85% தண்ணீர் இருக்குது. இதிலேருந்து கிடைக்கும் கலோரியும் குறைவு தான். தண்ணி நம் பசியை போக்குவரத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாகற்காய் நம்ம சாப்பிடுவதால் பசியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். இதனால் எடை குறைப்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும். துளசி இலை, பாகற்காய் இலை 2ஐயும் ஒன்றாக்கி அரைச்சி தேனில் கலந்து நீங்கள் தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா, சளி, இருமலுக்கு நல்ல தீர்வாக இருக்குது. பாகற்காய் அல்லது பாகற்காய் இலையை போட்டு கொதிக்க வச்சு தண்ணீரை தினமும் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது தொற்றுகள்லேருந்து உங்களை தடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தினமும் 1 கப் பாகற்காய் ஜூஸ் குடிச்சு வரதுனால கல்லீரல் பிரச்சனைகள் நீங்கும். மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்து. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவற்றை நீக்குது. வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.